ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காப்பர் வெசல்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது, நீட்டாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. 4 டைப்ஸில் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணலாம். எல்லாமே சேம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புளி கரைச்ச தண்ணி நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீந்திருக்க புளியை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இதுக்காகவே தனியாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் ஊறினா போதும். இந்த மாதிரி இவ்வளோ தேவையில்லை, கம்மியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய பாத்திரம் அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த புளியை எடுத்துக்கலாம். இது எடுத்து வச்சுக்கலாம். இது இல்லை அப்படின்னா நாம் அடுத்தது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லெமன் ஜூஸை வச்சுட்டு லெமன் ஜூஸ் நல்லா எடுத்து வச்சுக்கணும். இதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனலாக வினிகர் நம்ம எடுத்துக்கலாம். புளி இல்லைன்னா லெமன் இல்லைன்னா வினிகர், ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். இந்த வினிகர் நான் இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ நான் எல்லா மெத்தடுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய மாவு. இது வந்து கொஞ்சம் நல்லா புளிச்சிட்டு வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மாவாக இருந்தாலும் ஓகே. இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். புளி, லெமன், வினிகர் இல்லைன்னா மாவு, இது எதுலையா இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டியது சால்ட்டு. கிறிஸ்டல் சால்ட்டாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி சால்ட்டாக இருந்தாலும் ஓகே. இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதோடு நாம் வந்து உப்பை சேர்த்துக்கணும். கொஞ்சம் நிறையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஏதாவது ஒன்றில் பண்ணால் போதும். வினிகராக இருந்தாலும் அதில் உப்பு போட்டுக்கணும். மாவாக இருந்தாலும் அதில் நாம் கொஞ்சம் நிறையவே உப்பு போட்டுக்கணும். இந்த உப்பு வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்ல இதாக இருக்கும். அதோடு அது வந்து டிஸ்இன்ஃபெக்டிவாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நான் எல்லா மெத்தட்லையுமே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த புளி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தனியாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த புளியவே வச்சு நம்ம ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்டெயின் பண்ணலாம் தேவையில்லை. இதை நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஒரு 3 days கிட்ட இந்த மாதிரி விளக்காமல் வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு நல்ல கலர் சேஞ்ச் தெரியுதுல்ல. இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும். நம்ம ரொம்பலாம் ஸ்டெயின் பண்ண தேவையில்லை. நான் ஒரு கையில் ரொம்ப லைட்டாக தான் நான் பண்ணேன். இப்படி பண்ணும்போதே நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நமக்கு. இது இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கிறது வந்து 2 days வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம சாதாரணமாக விம் ஜெல் அல்லது வந்து சபீனா எது வேணாலும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். டெய்லி விளக்குனா கூட நமக்கு 2 days தான் இந்த மாதிரி பிரைட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் திரும்பவும் இந்த மாதிரி மெத்தடில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் வந்து க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீனாக தான் கண்டிப்பாக காப்பர் வெசல்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கருப்படிச்சிட்டோ அல்லது அதில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இப்படி விட்டிங்கன்னா அது வந்து க்ரீன் ஆகிடும். அந்த தண்ணி பட்டு வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பவுடர் மாதிரி வரும். அதெல்லாம் ரொம்பவே பாய்சன். அது வந்து இன்டேக் எடுக்கவே கூடாது. அதில் தெரியாமல் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு துரு மாதிரி, இரும்பு பாத்திரத்தில் எப்படி துரு வந்துட்டால் அது வந்து ஒரு நமக்கு ஒரு பாய்சனோ அந்த மாதிரி இதில் க்ரீன் கலராக வந்துட்டால் அது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பாய்சன் மாதிரி ஆகிடும். இந்த லெமன் நம்ம யூஸ் பண்ணும்போதும் நம்ம வந்து தனியாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை வச்சே நம்ம இந்த லெமனோட தோலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் இந்த இடத்துல க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதுவும் நமக்கு சேம் தான், நல்ல பளிச்சுன்னு இருக்கும். 3 days வரைக்கும் நமக்கு நல்ல க்ளீனாக இருக்கும். இந்த மெத்தடு பண்ணும்போது 2 days ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செம்பு, பாத்திரம், பெரிய பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நல்ல நீட்டாக க்ளீன் ஆகிட்ருக்கும். இது பாருங்கள், இது புளி போட்டு இங்கே லெமன் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இப்போ நான் அடுத்ததாக இங்கே போட்டு காட்டுறேன். மாவு வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. மாவில் கூட இவ்வளோ நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு. மாவுக்கும் நம்ம தனியாக ஸ்க்ரப்பர் தேவையில்லை, கையில் வச்சே பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், நல்லா விசிபிளாகவே நான் காட்டுறேன். மாவுலேயுமே நமக்கு சும்மா கை வச்சு தேய்ச்சாலே போதும். ஒரு விரலில் தான் நான் தேய்ச்சிருக்கேன். அப்போவே நமக்கு எவ்வளோ கிளியராக கிடச்சிருக்குன்னு பாருங்கள், எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுக்குன்னு அப்படின்னு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியை ஃபைனலாக ஒரு வாட்டி கழுவி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் நல்ல 2 days வரைக்கும் நல்லா மெயின்டைன் ஆகும்.
இல்லை சால்ட் வாட்டர் பட்டுச்சுன்னா உடனே சீக்கிரமே ஒரே நாள்லவே கருப்பாகிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த மெத்தட் வந்து வினிகரில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். வினிகர் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப லிக்விடாக இருக்கனால அதை வந்து நம்ம ஒரு காட்டன் இல்லைன்னா ஒரு வேஸ்ட்டு க்ளோத் யூஸ் பண்ணி அதில் டிப் பண்ணி நம்ம துடைக்கணும். இதுவும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப எதுலேயுமே ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டியதே இல்லை, சீக்கிரமாகவே நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இன்சைடுமே இதே மெத்தட்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இது 4ம் இல்லாமல் கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் வந்து பீத்தாம்பரி, நீலாம்பரி இல்லை வந்து காப்பர் வெசல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்குன்றே செப்பரேட்டாக ஒரு பவுடர் இருக்கும். பீத்தாம்பரி, நீலாம்பரி இந்த மாதிரி பேரில் இருக்கும். இல்லைன்னா காப்பர் வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஒரு கெமிக்கல் பவுடர் இருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும். என்னால் ரொம்ப இது கூட பண்ண முடியாது, கை அலர்ஜி ஆகிடும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க க்ளவுஸ் போட்டு போடலாம். எதுவுமே ஆனால் அலர்ஜியெலாம் ஆகாது. க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறது இனிமேல் நம்ம கையில் வந்து நல்ல மாய்ஸ்சரைசரை வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கோம். இதுவுமே பண்ண முடியாது அப்படின்றவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி புளி தண்ணி எடுத்துகிட்டு, புளி தண்ணியோ அல்லது அந்த லெமன் ஜூஸோ எதையோ ஒன்று கொஞ்சம் நேரம் உள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த வித ஸ்டெயினுமே பண்ணாமல் அது நல்லா உள்ளே நல்லா கிளியர் ஆகிருக்கதை நம்ம நல்லா பார்க்கலாம். இப்போ நான் இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த புளி தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி காட்டுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக இது இல்லாமல் வேறு ஏதாவது டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வேறு யாராவது வீடியோவை பார்க்குற வேறவங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீன் ஆக்கிட்டோம். இதை நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் நல்ல சூப்பராகிடும். யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி டு யூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.